24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த லாஸ்ட் 2 டேஸ் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, திடீர்னு 3 பேர் காணாம போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகளா தான் இருப்பாங்க. ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. காணாம போன அந்த 3 பேருக்கு என்ன ஆச்சு, ஹீரோ அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு அழகான ஊரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கான்ஸ்டபிள் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. லேப்டாப்ல ஏதோ பாத்துட்டு இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் ஹீரோவுக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. சார், சாப்பாடு சூடா இருக்கு, முதல்ல சாப்பிடுங்கன்னு மாதிரி அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறாரு. இப்ப லேப்டாப்ல இருக்கிற 3 பேரோட போட்டோவை பாக்குறாரு. இவங்களை பத்தி விசாரிக்கத்தான் நீங்க வந்திருக்கலான்னு மாதிரி இவரும் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஆமான்னு ஹீரோவும் பதில் சொல்றாரு. சரிங்க சார், நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு மாதிரி கேட்கும்போது, இவங்க 3 பேரும் ஒரு அரசியல் கட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இவங்களா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வரப்போற தேர்தல போட்டி போற மாதிரி இருந்திருக்காங்க. இன்னும் தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கு. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க காணாம போயிருக்காங்க. முதல்ல அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட விசாரிக்கணும் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப கரெக்டா அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வீட்டுக்குள்ள வராங்க. சார், நிறைய தடவை சொல்லிட்டேன், அந்த 3 பேரும் என் கட்சி விட்டு போயிட்டாங்க. அந்த 3 பேரும் ரொம்ப மோசமானவங்க தான். அரசியலுக்கு வரவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை விட்டுட்டு அவங்க குடியை கெடுக்க கூடாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, எதுக்காக அவங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. சார், அந்த 3 பேர்ல ஒருத்தன் என்னோட சொந்தக்காரன் தான். அவனோட பேர் சேவியர். நான் தான் அவங்கள கட்சியில சேர்த்து விட்டேன். ஆனா அவங்க கட்சிக்குள்ளே பல வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பாரு பணம் எப்படி சம்பாதிக்கிறது பத்தி தான் பேசுவாங்க. அதனாலதான் அவங்கள கட்சியிலிருந்து தள்ளி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட இடத்த வளைச்சு போட பார்த்தாங்க. அந்த இடத்த ஒரு பிசினஸ் மேனுக்கு கொடுக்கத்தான் ரெடி பண்ணாங்க மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் கான்ஸ்டபிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு அங்க வராங்க. இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களோட வீடு தான் இது. இந்த வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்வளவு பெரிய வீட்டை உங்க அப்பா வாங்கி ஏன் சும்மா வச்சிருக்காரு மாதிரி ஹீரோவும் இவங்ககிட்ட கேக்குறாரு. எங்க அப்பாவுக்கு இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப இங்க வந்து தங்கி இந்த இயற்கையை ரசிப்பாரு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை பத்தி கேட்கும்போது, ஆமா, 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட இடத்த வளைச்சு போட ஒரு பெரிய ஆள் ரெடி பண்ணாரு. ஆனா பசங்க எல்லாரும் போராட்டம் நடத்தி அதை தடுத்துட்டாங்க மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, அந்த பெரிய ஆள் யாருன்னு மாதிரி கேட்கும்போது, அவரோட பேர் இதுதான் நினைக்கிறேன், அவரை பத்தி அவ்வளவா தெரியாது, நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல சீனியரும் ஹீரோக்கு கால் பண்றாரு. என்னாச்சு, கேஸ முடிச்சுட்டியான்னு மாதிரி கேட்கும்போது, சார் இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு மாதிரி இவரும் கேட்கிறாரு. சரின்னு சீனியரும் இதை ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளும் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வர்றாரு. என்னன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய டைல்ஸ் கல்லை தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சார், இந்த டைல்ஸ்கள் சேவியரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்திருக்குன்னு மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் ஒரு மார்க்கரை எடுத்துட்டு வந்து அதுல ஏதோ எழுதுறாரு. ஒருத்தர் இறந்து போயிட்டா தோற்றம் மறைவுன்னு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எழுதுறாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அந்த கொலையாளி நமக்கு ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது சேவியர் இப்ப உயிரோட இல்ல. சேவியர் மட்டும் இல்லாம மீதி 2 பேரையும் கொண்டிருக்கான். இந்த விஷயத்த தான் அவன் சொல்ல வரான் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற பியூனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த இடத்த வளைச்சு போட பார்த்தாங்கல்ல, அந்த பெரிய ஆளோட அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவரை பார்க்க போகலான்னு மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்பி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு அந்த சேவியரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் தெரியுமான்னு மாதிரி கேட்கும்போது, ஏன் தெரியாது, அவங்கள நல்லா தெரியும், என்கிட்ட லட்சமா பணம் வாங்கி மொத்தமா ஏமாத்திட்டாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, என்ன பிரச்சனை தான் நடந்துச்சுன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கேட்கிறாரு. சார், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட இடத்த வளைச்சு போட்டு எனக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நானும் அதை நம்பி லட்சக்கணக்கில் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். பசங்க போராட்டம் பண்ணதுனால எதுவும் பண்ண முடியல. என்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி தரல. அந்த 3 பேரும் என்கிட்ட கிடைச்சா நானே அவங்கள கொன்னுருவேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஸ்கூல் பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மாதிரி கேட்கும்போது கான்ஸ்டபிளும் ஒரு வீடியோ காமிக்கிறாரு. 5 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்றாங்க. இந்த இடத்த விடக்கூடாத மாதிரி பயங்கரமா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில வைரல் ஆயிருக்கும். மக்கள் எல்லாரும் இதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நின்று போயிருக்கும். அடுத்து ஹீரோவும் அந்த பீனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த 5 பொண்ணுங்களையும் பாக்கணும் மாதிரி சொல்லும் போது, சார், அந்த 5 பேரும் இறந்து போயிட்டாங்க மாதிரி இவரும் சொல்றாரு. இத கேக்குற ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. சார், இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆறு இருக்கு. அந்த ஆத்தை கடக்கணும்னா படகு மூலமா தான் போக முடியும். இந்த பொண்ணுங்க எல்லாரும் படகுல போயிட்டு இருக்கும் போது படகு கவுந்துருச்சு. தண்ணியில மூழ்கி எல்லா பொண்ணுங்களும் இறந்து போயிட்டாங்க மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, அந்த 5 பொண்ணுங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க நம்பர் கிடைக்குமான்னு மாதிரி கேட்கும்போது, 2-3 பொண்ணுங்களோட நம்பர் தெரியும் சார், நான் தரேன் மாதிரி இவரும் கொடுத்துறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த 5 பொண்ணுங்களை பத்தி கேட்கிறாரு. ஆமா சார், அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க மாதிரி தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, அந்த சேவியரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணுங்கிட்ட சண்டை எதுவும் போட்டாங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், நான் பார்த்தேன்,
ஒரு நாள் எதேச்சும் நான் ஸ்கூலை விட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த 5 பொண்ணுங்கிட்டையும் அவங்க மோசமா பேசி தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு சேவியரை கண்ணத்திலே அரைஞ்சிட்டாங்க. இதைத்தான் நான் பார்த்தேன் மாதிரி இந்த பொண்ணும் சொல்றா. அடுத்த சீன்ல அசிஸ்டன்ட்டும் என்ன சொல்றான்னா, சார் கடைசியா அந்த 3 பேரோட செல்போன் சிக்னலும் இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு மாதிரி அதை பத்தின டீடைல்ஸை ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. ஹீரோவும் அது எந்த இடம் மாதிரி பார்த்து வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடம் ஃபுல்லா நிறைய ஃபேக்டரி கம்பெனி தான் இருக்கும். இப்ப ஹீரோவும் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சார் நான் வேலை செய்யற கம்பெனி 3 மாசமா மூடிதான் இருக்கு, இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் மாதிரி இவரும் சொல்றாரு. ஓ அப்படியானு ஹீரோவும் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. மறுநாள் காலையில ஹீரோவும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாரு. ஏற்கனவே கான்ஸ்டபிள் கிட்ட அந்த ஏரியாவில படகு ஓட்டுறவரை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. இப்ப கான்ஸ்டபிளும் அவரை கூப்பிட்டுட்டு இங்க வந்துடுறாரு. சரி அன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கும்போது, சார் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த 5 பொண்ணுங்களும் பரபரப்பா வந்தாங்க, எதிர்கரைக்கு போகணும் மாதிரி சொன்னாங்க, அரை மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு மாதிரி நான் சொன்னேன், இல்ல அவசரமா போகணும் நாங்களே எடுத்துட்டு போறோம்னு மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கும் ஏற்கனவே இந்த மாதிரி படகெல்லாம் கொடுத்துருக்கேன், அவங்களும் எடுத்துட்டு போயிருக்காங்க, சரின்னு நானும் படகை கொடுத்துட்டேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. நீ சொல்ற கதை வேற மாதிரி இருக்கு, ஆனா இந்த 3 பேர் சொல்ற விஷயம் வேற மாதிரி இருக்கு. இந்த 3 பேரும் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க மாதிரி சொல்லும்போது இந்த நபரோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இப்ப கான்ஸ்டபிளும் இவரை அடிக்கிற மாதிரி வராரு. சார் தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த 3 பேருமே என்ன பார்க்க வந்தாங்க, என்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணுங்க எப்ப போட்ல வந்தாலும் நீ அதை எடுக்க கூடாது, உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்த மாதிரி சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இதுதான் சார் அன்னைக்கு நடந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க மாதிரி இவரும் சொல்றாரு. உன்னை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு நீ கிளம்புன்னு மாதிரி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப கான்ஸ்டபிளும் என்ன சொல்றாருன்னா, சார் அந்த 3 பேருமே கெட்டவனும் தெரிஞ்சு போச்சு, இவங்களை யார் கொண்டு இருப்பாங்கன்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் ஒரு ஆர்டிகலை காமிக்கிறாரு. அதுல அந்த 5 பொண்ணுங்களை பத்தி தான் அவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அந்த 3 பேர் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களுக்கு இவர் ஆதரவா இருந்திருக்காரு. எனக்கு அவர் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனப்ப நிறைய கம்பெனி ஃபேக்டரி எல்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு ஃபேக்டரி மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. அங்க என்ன பண்றாங்கன்னா வேஸ்ட் பொருள்லாம் எலக்ட்ரிக்கல் முறையில பசுபமாக்குறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப போதையில இருந்தாரு. அங்க இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு மாதிரி அதை காமிக்கிறாரு. அந்த 3 நாள் மட்டும் அந்த கேமராவில யாரோ துணியை வச்சு மறைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. எனக்கு என்னமோ அந்த 3 பேரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளா இங்க கொண்டு வந்து பசுபமாக்கிருக்காங்க மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சரக்கு பாட்டில பார்த்தேன், அது ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு, இதை வச்சுதான் அவன் எல்லா வேலையும் முடிச்சிருக்கான் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சரிங்க சார், அந்த பெரியவருக்கு அந்த சரக்கு பாட்டில கொடுத்தோன்னு அடையாளம் தெரியுமான்னு மாதிரி கான்ஸ்டபிளும் கேட்கிறாரு. ஒரு தடவை பார்த்தா அந்த நபரை அடையாளம் காட்டிடுவேன் மாதிரி அந்த பெரியவரும் சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம சந்தேகப்பட்ட எல்லாரையும் அவர்கிட்ட காமிக்கணும். குறிப்பா ஒருத்தர் மேலதான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப உதவியா இருந்திருக்காரு. அந்த விஷயத்துல ஜெயிச்சுட்டு 5 பொண்ணுங்களையும் இழந்துட்டோன்னு மாதிரி கோபத்துல கூட அவர் அந்த 3 பேரையும் கொண்டு இருக்கலாம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. மறுநாள் காலையில அந்த ஃபேக்டரிக்கு அந்த ஆர்டிக்கல் எழுதுன நபரை கான்ஸ்டபிளும் கூப்பிட்டு வராரு. இங்கதான் ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாட்டில் கொடுத்தவர் இவர் கிடையாது, வேற ஒரு நபர்னு இந்த பெரியவரும் சொல்லிடுறாரு. நைட்டு ஹீரோவும் என்ன பண்றது மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு கொடுத்த டைம் நாளைக்கு காலையோட முடிஞ்சு போயிடும். இப்ப ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு திடீர்னு யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. யாருன்னு பார்த்தா கீர்த்திக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. இங்க பார்ப்பா, நான் வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து விசாரிச்சாங்களான்னு மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், ஒரு அங்கிள் வந்து விசாரிச்சாரு, அவர் பேர் கூட ராகேஷ் மாதிரி இந்த பொண்ணும் சொல்றா. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் மாதிரி முன்னாடி இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாக்குறாரு. இதுலதான் அந்த பேரை பாத்திருக்கேன் மாதிரி வேகமா அதை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அந்த 5 பொண்ணுங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே ராகேஷ் தான். நாளைக்கு அவரை விசாரிக்கணும் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வேகமா வருது. இவரும் அந்த காரை பிடிக்கலான்னு போகும்போது அது வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிருது. பார்த்தா அந்த கேட்ல ஒரு ஃபைல தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஃபைல எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த காரோட நம்பரை நோட் பண்ணிருப்பாரு. இப்ப சிஸ்டத்துல அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அது ராகேஷோட நம்பர் தான் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் அந்த ஃபைல எடுத்து படிச்சு பாக்குறாரு. ராகேஷோட வாய்ஸ் ஓவர் தான் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், அதுல ஒண்ணுதான் வெளி உலகத்துக்கு சொன்னது, இது ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான், உண்மையான ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு நீங்களே படிச்சு பாருங்க மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 5 பொண்ணுங்களையும் இவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாரு. அந்த 3 பேரும் இந்த 5 பொண்ணுங்கிட்டையும் தப்பா நடந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணை நாயை வச்சு தப்பா நடக்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு சொல்ல இவருக்கு மனசு வராது. இப்படியெல்லாம் கொடூரமா நடந்துக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படியாவது தண்டிக்கணும் மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவங்க தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாங்க மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் பண்ணது யாருன்னு விசாரிச்சு அவங்கள கடத்திருப்பாரு. ஒவ்வொரு நாளும் அவங்கள கொண்டு போய் அங்க வச்சு எரிச்சிருப்பாரு. நான் பண்ணது தப்பே கிடையாது, உங்களுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு.
அந்த நேரம் பார்த்து சீனியரும் இவருக்கு கால் பண்றாரு. என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு மாதிரி கேட்கும்போது, சாரி சார், அந்த 3 பேரையும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாது. காரணம் அந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க சாக வேண்டியவதான் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. சீனியரும் இதை புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா கொடூரமான குற்றவாளிகள் நிறைய பேரை இவங்க பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ராகேஷை எதுவும் பண்ணாம இந்த ஊரை விட்டு கிளம்பி போறாரு. இதோட இந்த படம் முடியுது.